திருநெல்வேலி மாவட்டத்தில் நாங்குநெரியில் இரட்டை கொலைகள் நடக்குது. அங்கே உள்ள எப்படி வந்து வந்து ஒரு குழுவாக போய் பட்டியலின மக்கள் மேலே தாக்குதல் நடத்தினாங்களோ அதே தாக்குதலை சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை இடைக்காட்டூருங்கிற பகுதியிலையும் அதே தாக்குதல் நடக்குது. இது ஒரு ஜாதி வெறி மட்டும்தானா, போதை வெறி மட்டும்தானா அப்படின்னு கேட்டால், இது இதுக்குள்ளே தேர்தல் அரசியலும் இருக்கலாம். அதில் நம்ம மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் இதுக்கு அரசினுடைய ஒரு வழிகாட்டுதல் சரியா இல்லையோ, சரியான ஒரு நடவடிக்கை இல்லையோ அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா இதே நாங்குநெரியில் மாணவர் சின்னத்துறையை தாக்குதலில் ஈடுபட்ட அதே நபர் மறுபடியும் இதில் தாக்குதல் பண்ணுறான். அதே ஒரு கொலைவெறி தாக்குதலில் மறுபடியும் ஈடுபடுறான்னா அப்போ சட்டம் என்ன செய்யுது? அப்போ இவர்கள் மறுபடியும் வெளியில் பட்டியலின மக்களை தாக்குகிறார்கள் என்றால், அதாவது நம்ம ஒருத்தனை தாக்குறோம், நம்மளுடைய உயிர் போயிடும், நமக்கு சட்டம் கடுமையாக இருக்கும். நாளைக்கு இந்த சட்டம் ஒரு சிறப்பு சட்டம் இருக்குது, அது அந்த சட்டத்தில் மரண தண்டனை விதிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா அவனுக்கு ஒரு பயம் வரும். அழகாக இன்னொருத்தன் போதை அடிச்சுட்டு தாக்குதல் நடத்துகிறான் அப்படின்னாக்கா அது வெறும் போதை இல்லை. போதை அடிச்சுட்டு போதை வெறியினால எவனாவது தானே வெட்டிக்கிட்டு சாவறானா? இல்லை ட்ரெயின்லேருந்து குதித்து தற்கொலை பண்ணிக்கிறானா? இல்லை ஓடுற பஸ்ஸில் போய் எவனாவது விழுகிறானா குடிச்சிட்டு? குடித்ததுனாலேயே அந்த மாதிரி செஞ்சிட முடியுமா? போதை மட்டுமே அதுக்கு காரணம்னு சொல்லிட முடியுமா? இல்லை. அதையும் தாண்டி இருப்பது ஜாதி வெறிங்கிற அந்த போதை தான் மிகப்பெரிய போதையாக இருக்குது. இந்த ஜாதி வெறியை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு கடமையிலிருந்து அரசு தவறியதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா மாணவர் சின்னத்துறையை வெட்டணும், மறுபடியும் இன்னும் பட்டியலின மக்களை உள்ளே பூந்து வெட்டுறான்னா அந்த வெட்டக்கூடிய அந்த தைரியம் அவனுக்கு எங்கேருந்து வருது? அது அந்த ஜாதி வெறியை தூண்டுகிற அந்த அமைப்பிலிருந்து வருது. அந்த அமைப்பில் சேர்ந்த அவர்களை கைது செய்யணும். அதே நேரத்தில் இந்த மாதிரி உள்ளவனை என்கவுண்டரில் போட்டு தள்ளினாங்கன்னா அதை இதை நம்ம அதை பெருசாக சமூகத்தில் மக்கள் இதை என்கவுண்டரில் போட்டுட்டாங்கன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா காவல்துறை அப்படி ஒன்று செய்யும்பொழுது அதை நம்ம பாராட்டியே ஆகணும். ஏன்னா இப்படிப்பட்ட தேச துரோகிகள், இந்தமாரி சமூக விரோதிகள் நாட்டுக்கு தேவையில்லை அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னாக்கா, அரசு ஒரு உடனடியாக சிறப்பு சட்டத்தை இயற்றணும். அது மட்டும்தான் வழி.